பாத்தியா? தூக்கிட்டேன்ல. யாருக்கா இது? ராசாத்தி ஐயா. ஏய் கண்மணி, ராசாத்திய தூக்கிட்டாங்களாம். அக்கா, அவளை கடத்திட்டு வந்துட்டீங்களா? உனக்காக தான். சூப்பர்க்கா. அவ முகத்தை பாக்கணும். எதுக்குக்கா மூடி வச்சிருக்கீங்க? தரங்க. அவள நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்கணும். வேணாம் வேணாம், நீ நல்லபடியா நாமினேஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து இவளை பாரு. நாமினேஷன் பண்ணதுக்கும் இவ முகத்தை பாக்குறதுக்கும் என்னக்கா சம்மந்தம் இருக்கு? இவளை பார்த்தா இவகிட்ட பேசினா நமக்கு தான் தேவையில்லாம கோவம் வரும். இவளை பேச விட்டா நம்மள பேசியே குழப்பி முட்டாளாக்கிடுவா. அவங்க சொல்றதும் சரிதான் கண்மணி. இல்ல அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அத கேட்டு அவ முகம் எப்படி வாடி போகுதுன்னு நான் பாக்கணும். எனக்கு இவ உடஞ்சி போன முகத்தை பார்க்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா நம்ம முதல் காரியம் என்ன? நாமினேஷன் நல்லபடியா பண்ணணும். சரி, நீ என்ன பேசணுமோ அத பேசு. இவ காது கேட்கும். இப்ப நீ சொல்றத இவ கேட்டுதானே ஆகணும். அதனால நீ என்ன வேணாலும் சொல்லு. வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கோ. வாடா. ஹே ராசாத்தி, இப்படியெல்லாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? கண்மணியை எதிர்த்து எலெக்ஷன்ல நின்னற முடியுமா உன்னால? இல்ல நான் தான் உன்னை நிக்க விட்டுருவேனா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு செல்வாக்குள்ள மக்கள் இருக்காங்க. பணத்தால எதையும் சாதிக்க முடியும். ஓவரா ஆட்டம் போட்ட உன்னை நாமினேஷன் கூட பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்ட பாத்தியா? அது தாண்டி இந்த கண்மணி. என்னால உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். நாளைக்கு நாமினேஷன் பண்ண உடனே இங்கேயே வச்சு உனக்கு சமாதி கட்டுறேன் பாரு. ஏய் என்னடி அப்படியே பாஷா பட ரஜினி மாதிரி பேசுற? மா, பாட்ஷா இல்ல, ஆண்டனி. இந்த ராசாத்திய அழிக்க பிறந்த அவதாரம். ஹே ஹே ஹே, நீ என்னதான் திமிருனாலும் உன்னால இங்க இருந்து ஒரு அடி கூட தப்பிச்சு போக முடியாது. அப்படி போறதா இருந்தா உன்னோட போன மட்டும்தான் போகும். ஹே, நாளையோட இந்த ராசாத்திங்கிற கதாபாத்திரம் என் வாழ்க்கையிலே இருக்காது. வாமா போலாம். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, நான் உங்ககிட்ட பல தடவை கொட்டு வாங்கியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையும் கொட்டினதே இல்ல. அதுக்கு அது இவள 2 கொட்டு கொட்டிக்கிட்டுமா? போ. தேங்க்யூடி. ஏண்டி என் பொண்ணுகிட்டயா நீ பிரச்சனை பண்ற? என்ன பண்ற பாரு. திமிராடி. மா, இவளால திமிர மட்டும்தான் முடியும்.
வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வா போலாம். கண்ணு, ஆ, முதல் வாட்டியா நான் தப்பு பண்ணிட்டேன். நீ அவளை பத்தி அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் அதை நம்பல. என்ன மன்னிச்சிரு கண்ணு. ஐயோ அக்கா, நீங்க போய் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்னும் தெரிஞ்சு தப்பு பண்ணல. நீங்க நான் சொன்னதை நம்பல. உங்களை நம்ப வைக்க எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்காம போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப அவளை நாமினேஷனும் பண்ண விடாம பண்ணிட்டீங்களே. இப்பவே நான் முழுசா ஜெயிச்சா மாதிரி இருக்கு. இதுக்கு நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் நாளைக்கு நான் நாமினேஷன் பண்ணும்போது நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு முன்னாடி நாங்க இருப்பேன். நீ தைரியமா போயிட்டு வா. சரிக்கா, நான் வரேன். வரேங்க. வரேங்க. மச்சான், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இனி இப்பதான் போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். அண்ணிய கடத்திட்டாங்களா மேடா? ஆமாண்டா, இப்ப கூட அது விஷயமா தான் நான் இங்க வந்தேன். இங்க என்னடா இருக்கு? வாடா எங்கேயாவது போய் தேடலாம். எங்கன்னு போய் தேடுவடா? ஏண்டா, எப்படியும் அண்ணிய கடத்தின காரு இந்த பக்கமா தான் போயிருக்கணும். அதனாலதான் இந்த கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்கலான்னு வந்தா சிசிடிவி ஒர்க் ஆகி 3 மாசம் ஆகுதுன்றாங்க. ஊர்ல பாதி கேமரா அப்படிதான்டா இருக்கு. பேருக்கு தான்டா சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ஒண்ணு கூட ரெக்கார்ட் ஆகுறது இல்ல. அதனாலதான்டா அடுத்து என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த காஞ்சனா மட்டும் தானே. அவ தாண்டா அண்ணிய கடத்தி இருக்கணும். அதுவும் அவ தம்பி மருதுவ வச்சுதான் கடத்தி இருக்கணும். அண்ணி அவங்க கடத்தி என்னடா பண்ண போறாங்க? அன்னைக்கு அவங்களுக்கு என்னடா சம்பந்தம்? கதிரு, நாளைக்கு ராசாத்தி சேர்மன் எலெக்ஷனுக்காக நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாள்ல, அதை தடுக்கிறதுக்காக தான்டா. நாமினேஷன் பண்ணலான்னு போனோன்னு வையே, நம்ம அண்ணி ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லி காஞ்சனா பயமுறுத்துவா. அப்புறம் அன்னிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டா. அவங்க போட்ட பிளான் சரியா போயிரும்ல. ஆமாடா. அந்த மருது பையில மட்டும் ஃபாலோ பண்ணோம்னு வையேன், அந்த காஞ்சனா இருக்க இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. டேய், ராசாத்தி அண்ணி எலெக்ஷன் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? கண்மணி தானே. கண்டிப்பா இதுல அந்த கண்மணி கையும் சேர்ந்து இருக்கும். மருது ஒரு ஆளும் கண்மணி ஒரு ஆளும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஏதாவது தெரிய வரும்னு நினைக்கிறேன்டா. கதிரே, இதுவும் சரியான ஐடியா தான்டா. மா, அந்த கடை தான். கண்மணி, என்னம்மா? உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போய் வாங்கிட்டு வா. நான் ஒரு முக்கியமான போன் பண்ணணும், பேசிட்டு இருக்கேன். சரி பேசு. டேய், நம்ம நல்ல நேரம் பாரு. அவங்கள பத்தி பேசும்போது அவங்க அம்மாவே வராங்க பாரு. இந்த பொம்பளை எதுக்கு இங்க வரா? இங்க பாரு, இந்த பொம்பளை எதுக்கு இங்க வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வா, பின்னாடி மறைஞ்சு நின்னு பாப்போம். ஓகேடா, வா. ஏன்பா தம்பி, இந்தாப்பா ஒரு பாக்கு லட்டு கொடு. இந்தா ஒரு பாக்கு லட்டு கொடு. சீக்கிரம் கொடுப்பா, என்னால தாங்க முடியல. நீங்க என்ன இத்தனை நாள் கோமால இருந்தீங்களா? ஒரு லட்டோட விலை என்னன்னு தெரியுமா? 1 ரூபாய கொடுக்குறீங்க. நான் யாருன்னு தெரியுமா? வருங்கால சேர்மேனோட அம்மா. இத பார், ஒழுங்கா லட்டு கொடு, இல்ல இந்த கடையே இல்லாம பண்ணிடுவேன். அம்மா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. எடு சீக்கிரம் எடுத்து கொடு. இந்தாங்கம்மா, இந்த 1 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்கம்மா. சேர்மன் ஆச்சுல, நீங்களே வச்சுக்கோங்க. டேய், சுகர் பேஷண்ட்ல அதான் லட்டு திங்க வந்திருக்கு. டேய், இவ இங்க இருக்கான்னா இவ பொண்ணு இங்க தான்டா எங்கேயாவது இருப்பா. அங்க இருக்காளா? எல்லாம் என் தலையெழுத்து. மச்சான், அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குமா? ஏய், அதத்தான் நானும் நினைச்சேன். அதை லட்டு வாங்கிட்டு போறதுக்குள்ள நம்ம பேசுவோம். வா வா வா, சரி, வாடா. கோகிலாமா நீயா? நானேதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன இப்படி ராத்திரி நேரத்துல இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
அரசியலுக்கு வந்தா ராத்திரி பகல் பார்க்காம உழைக்க வேணாமா? அதான். ஆமா, அது ஜெயிச்சவங்க தானே உழைக்கணும். ஐயோ ஐயோ, நாங்க தானே ஜெயிக்க போறோம். ஓ, ராசாத்தியை எதிர்த்து போட்டி போட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனதைரியம் ஆகவே ஆகாது. இத்தனைக்கு நாமினேஷனே நாளைக்கு காலையில தான். அதுக்குள்ளேயே உங்களுக்கு இப்படி ஒரு பேராசையா? ஐயோ, தம்பிக்கு இன்னும் விஷயம் தெரியல போல இருக்கு. ராசாத்தியால நாமினேஷன் பண்ண முடியாது. நாமினேஷன் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? நீ ராசாத்தி வீட்டுக்கு போய் பாரு, உனக்கு உண்மை புரியும். டேய் அழகு, ஆ? ஆ. இவ எப்படி இங்க வந்தா? தப்பிச்சிட்டாளா? யாரு எங்க இருந்து தப்பிச்சாங்க? நீ வேற போப்பா, எனக்கு தலை சுத்துது, தலை சுத்துது. நாளைக்கு ஊர் முழுக்க நம்ம போஸ்டர் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? கண்மணி, கண்மணி, ஐயோ, மா பைத்தியமாமா நீ? எதுக்கு இப்படி வந்து இடிக்கிற? ஏய், அங்க பாருடி. போமா, நான் முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு ஐயோ, அப்புறம் பாக்குறேன். அதை விட முக்கியமான விஷயம்டி. அங்க பாரு, அங்க பாரு. ராசாத்தி, கண்டிப்பா அண்ணியை இவங்க தான் கடத்திருக்காங்க. கோகிலாமா உன்னை பார்த்ததும் இவ எப்படி தப்பிச்சு வந்தான்னு வாய்க்குள்ள முணுமுணுத்துதுமா. ராசாத்தி இவங்க எங்கன்னு சொன்னாங்களா? ஆமாமா. அப்போ நான் நினைச்சு அண்ணிய கடத்திருக்காங்க. சரியா சொன்ன ராசாத்தி. மா, இவ எப்படிமா தப்பிச்சு வந்தா? அதாண்டி எனக்கும் தெரியல. ஏய், நீ வண்டியில ஏறு. போ. ஏய் கண்மணி, சரி விடுங்க, அவங்க தான் கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. மாமா கண்டிப்பா நாளைக்கு நான் நாமினேஷன் பண்ண கூடாதுன்னு தான் என்னன்னு நினைச்சு அண்ணிய கடத்திருக்காங்க. ஆனா நாமினேஷனும் பண்ணணும், அதே சமயம் அன்னைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும். எப்படி? மாமா, எனக்கு ஒண்ணு தோணுது. ராசாத்தி, நல்ல ஐடியாமா. கண்மணி, நான் வேற அவளை தலையில கொட்டி இருக்கேன். அவ என்ன ஏதாச்சும் பண்ணிருவாளா? மா, நீ கொஞ்சம் பேசாம வரியா? இருக்கிற கோவத்துல உன்ன ஏதாவது பண்ணிட போற. என்ன? ஏண்டி? பேசாம வாமா. என்னாச்சு கண்மணி? அந்த காஞ்சனா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இந்த மருதுவும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்ன சத்தி பண்ண போறோம்? எனக்கு அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா?
ஆனா என்ன நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கதான் நானும் நினைச்ச அண்ணிய கடத்திருக்காங்க. இப்ப நான் வெளியே இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காஞ்சனா என் லைனுக்கு வருவா பாருங்க. ஏன் இப்ப பதட்டமா வரீங்க? பதட்டப்படாம வேற எப்படி வர சொல்றீங்க? என்னன்னு விஷயத்த சொல்லு. ராசாத்திய கடத்துறதுக்கு பதிலா வேற யாரையோ கடத்தி வச்சிருக்கீங்க. இல்லண்ணே, அவதானே. நீ என்ன சொல்ற? ஆமா, இப்ப வர வழியில நானும் என் அம்மாவும் ராசாத்திய பாத்துட்டு தான் வரோம். பொன்னியா? எப்பட்றா? என்னடா பண்ணீங்க? அக்கா, இவ எப்படி வந்தானே தெரியல. ஏதோ தப்பு நடந்திருக்கா. வாய மூடுடா. என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியாதுல்ல? உங்களை எல்லாம் நம்புன பாருங்க, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களடா. என்னக்கா, அந்த ராசாத்தி கதை முடிஞ்சது. அவ எனக்கு போட்டியா வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப கதைய வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? போச்சு, அவ நாமினேஷன் பண்ண போறா, நான் தோக்க போறேன். நான் தான் உங்களை நம்பி வீண் போயிட்டேன். நிறுத்து. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ராசாத்தி நாமினேஷன் பண்ண வரமாட்டா. எப்படி வராம இருப்பா? நீங்க அவளை கடத்திருந்தா வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க பொன்னியெல்லாம் கடத்தி வச்சிருக்கீங்க. ஏய், அவளுக்கு எல்லாருமே முக்கியம்தான். இவளை வச்சு அவளை நான் பிடிக்கிறேன். இப்போதைக்கு அந்த திமிங்கலத்தை நம்ம தூண்டில்ல மாட்ட வைக்கிற இறையா இவளை பயன்படுத்த வேண்டியதுதான். கண்மணி, நான் அவகிட்ட பேசி இங்க வர வைக்கிறேன். அவ வந்த உடனே அவளை இங்க கட்டி போட்டுடலாம். ராசாத்தி இங்க வந்தா கண்டிப்பா இனிய வருவான். இந்த இடம் யாருக்கும் தெரியாத இடமாவே இருக்கணும். ஏன்னா நம்ம நாமினேஷன் பண்ண போற அந்த கேப்ல கூட ராசாத்திய காப்பாத்தி கடைசி நேரத்துல தாக்கல் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அந்த ராசாத்தி நாளைக்கு அங்க வர போறது இல்ல. போதுமா? உங்களை திரும்பவும் நம்புறேன். பாத்தீங்களாண்ணே, நான் சொன்னேன்ல அந்த காஞ்சனா கால் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரியே பண்ணிட்டா பாருங்க. ஹலோ. ஏ ராசாத்தி, நான் எதுக்கு உனக்கு கால் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். போட்டி உங்களுக்கும் எனக்கும் தான். என் அண்ணிய விட்டுடுங்க. விட்டுடுறேன். ஆனா நீ போலீஸ் கிட்ட போக கூடாது. வீட்லயே எங்க போறேன்னு சொல்லாம என் வீட்டுக்கு நீ தனியா வரணும்.
வந்த அடுத்த நிமிஷம் உன் அண்ணிய நான் விட்டுடுறேன். இதுல ஏதாச்சும் நீ பிளான் பண்ணன்னு தெரிஞ்சது உன் அண்ணிய போனமாதான் அனுப்புவோம்.